ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஃப்ளேவர்ஸ். ஸோ நாளைக்கு என்னோட குட்டி பையனோட பர்த்டே வரப்போகுது. ஸோ அதுக்காக நான் கேக் ப்ரிப்பேர் பண்ண போறேன். ஆல்ரெடி கம்யூனிட்டி டேப்ல வந்து பிளாக் ஃபாரஸ்ட் கேக் வந்து நான் பிக் போட்டிருந்தேன். ஸோ ஒரு 6-7 பேர் வந்து கேட்டிருந்தீங்க எப்படி பிளாக் ஃபாரஸ்ட் கேக் பண்ணீங்க அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதை வந்து எப்படி பண்ணேன் அப்படிங்கறது இந்த வீடியோல பார்க்கலாம். நான் இன்னைக்கு 2 tier கேக் பண்ண போறேன். ஸோ பிளாக் ஃபாரஸ்ட் பாட்டம் லேயர் மட்டும் நான் காட்டுறேன் எப்படி பண்றேன் அப்படிங்கறத. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரை இன்கிரீடியன்ஸ் வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து நான் இன்னைக்கு 2.5 கப் மைதா வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த 2.5 கப் மைதா, கொக்கோ பவுடர், பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் எல்லாத்தையுமே நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஸோ 2.5 கப் மைதா சேர்த்தாச்சு. ஒரு 1/2 கப் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். பேக்கிங் பவுடர் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. சால்ட் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு பிஞ்ச் சேர்த்தா கூட போதுமானதாக இருக்கும். இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு 2லேருந்து 3 தடவை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு கேக் நல்லா சாஃப்டாகவும் ஃப்ளஃபியாகவும் கிடைக்கும். ஸோ 2 to 3 டைம்ஸ் கண்டிப்பாக அரைச்சி எடுக்கணும் கேக் செய்கிறதுக்கு முன்னாடி. ஸோ இப்போ நம்மளோட ட்ரை இன்கிரீடியன்ஸை நான் செகண்ட் டைம் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இந்த அளவுக்கு நம்மளோட ட்ரை இன்கிரீடியன்ஸை அரைச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் 10 inch பேன் வந்து எடுத்திருக்கேன். நான் எனக்கு 2 tier கேக் பண்ண போகிறதுனால என்னோடய பேஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கணும். 10 inch பேன் வந்து எடுத்திருக்கேன். மேலே வந்து 6 inch பேன் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போது ஒரு 5 முட்டை எடுத்திருக்கேன். முட்டை வந்து பார்த்திங்கன்னா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். ஃப்ரிட்ஜில் இருந்து அப்படி ஸ்ட்ரைட்டாக எடுத்து எக் வந்து யூஸ் பண்ணக்கூடாது கேக்குக்கு. ஸோ ரூம் டெம்பரேச்சரில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ 5 முட்டையும் நம்ம ஒரு பெரிய பவுலில் உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா அந்த முட்டையோட கலர் லைட்டாக ஃப்ளஃபியாக ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 to 3 minutesக்குள்ளே பீட் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் முட்டை நல்லா நுரைச்சிட்டு அந்த கலர் வந்து லைட்டாக மாறியிருக்கு. ஸோ இப்போ இதில் வந்து 1.5 கப் சர்க்கரை வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து முழு சர்க்கரை தான் எடுத்திருக்கேன், பொடிச்ச சர்க்கரை சேர்க்கலை. நீங்கள் வேணால் பவுட்ரு பண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இதை சர்க்கரை சேர்த்து நம்ம கலந்து பீட் பண்ணும்போது நம்மளோட அந்த எக்கோட டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா நல்லா க்ரீமியாக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு வர வரைக்கும் ஒரு 2 minutes நீங்கள் வந்து பீட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 1/2 கப் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் ஒரு 2 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு நிமிஷம் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட கேக்கோட வெட் இன்க்ரீடியன்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா ட்ரை இன்க்ரீடியன்ஸ், அதை வந்து நம்ம இதில் சேர்க்க போகிறோம். இதை பேட்சாக சேருங்க. ஒரே டைமில் எல்லாத்தையும் சேர்த்துறாதீங்க, உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ நீங்கள் ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நீங்கள் ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பீட்டர்லேயே இதை வந்து பிளெண்ட் பண்ணி எடுக்கலாம். பட் வந்து ரொம்ப லோ ஸ்பீடில் தான் நீங்கள் வந்து இதை பீட் பண்ணணும். ரொம்ப அதிக ப்ரெஷர் கொடுத்து நம்ம ட்ரை இன்கிரீடியன்ஸ் சேர்த்த பிறகு இதை வந்து பீட் பண்ணக்கூடாது. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒயர் விஸ்க் இல்லைன்னா ஸ்பேச்சுலா வச்சு நீங்கள் வந்து இதை ஃபோல்ட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். இப்போ நான் இதை 3 பேட்சாக இந்த ட்ரை இன்கிரீடியன்ஸை வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா லோ ஸ்பீடில் தான் நான் வந்து இதை பீட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போது நம்மளோட ஃபைனல் இன்க்ரீடியன்ஸ் சேர்த்தா நம்மளோட கேக் பேட்டர் வந்து ரெடி ஆகிடும். எப்போவுமே கேக் பீட் பண்ணும்போது சைடில் இருக்க இந்த மாதிரி மாவு எல்லாமே ட்ரையாக இருக்கிற மாவு எல்லாமே இலக்கி கொடுத்து பீட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கேக் பேட்டர் வந்து பர்ஃபெக்டாக வரும். ஸோ இப்போ நம்மளோட ஃபைனலான இன்க்ரீடியன்ஸ் வந்து நம்ம சேர்த்துடலாம். மிதமான சூட்டில் இருக்கிற 1 கப் பால் வந்து எடுத்திருக்கேன். இதையும் 2 பேட்சாக நம்ம வந்து பிரித்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா லோ ஸ்பீடில் பீட் பண்ணிக்கலாம். இப்போது மிச்ச பாலையும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கேக்கோட பேட்டர் வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. கேக்கோட பேட்டரோட டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கணும். நல்லா ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் ஒரு இட்லி மாவு பதத்தில் இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இந்த கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஒரு இட்லி மாவு பதத்தில் கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் வந்து மாவு இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எடுத்திருந்த 10 inch பேனை வந்து நான் பட்டர் பேப்பர் போட்டு பட்டர் தடவி மைதா டஸ்ட் பண்ணி க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டர் இதில் ஊற்றிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்க்யூவர் யூஸ் பண்ணி நம்ம வந்து நல்லா இதை வந்து கலக்கி விட்டுக்கலாம். அப்போ இருக்கக்கூடிய ஏர் பபிள்ஸ் எல்லாமே நம்ம உடச்சி விட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி 2 தடவை டேப் பண்ணிக்கோங்க. ஏர் பபிள்ஸ் வந்து கேக்கில் இருக்கக்கூடாது. ஸோ இப்போ நம்மளோட கேக் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது நல்லா ஆறட்டும்.
நான் இதை டீமோல்ட் பண்ணிவிட்டேன். இப்போ இதுக்கு நடுவில் நம்ம செரி சிரப் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு 1/2 கப் செரிஸ் எடுத்திருக்கேன், ஒரு 1/4 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். இப்போ இந்த செரிஸ் எல்லாமே நல்லா பொடிசாக நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். நீங்கள் கடையில் டின்னில் வந்து செரி கிடைக்கும், டின்டு செரி கிடைக்கும். ஸோ அது கிடைச்சாலுமே நீங்கள் அந்த சிரப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக செரிஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஸோ இப்போது செரி சிரப் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு 1/2 கப் தண்ணி வந்து நான் சேர்த்துருக்கேன். 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு அதில் ஒரு 1/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க செரிஸை சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா கொதித்த உடனே ஒரு 2 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணி விட்டுருங்க. அப்போ நம்ம செரி சிரப் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட செரி சிரப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது நல்லா ஆறட்டும். விப்பிங் க்ரீம் எப்போவுமே பீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பவுலையும் பீட்டரையும் ஃப்ரீசரில் ஒரு 3 to 4 hours வந்து கண்டிப்பாக வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு விப்பிங் க்ரீம் வந்து நல்லா ஸ்டிஃப் பீக் உங்களுக்கு கிடைக்கும். நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சில்வர் மார்க் அப்படிங்கிற ஒரு பிராண்டில் உள்ள விப்பிங் க்ரீம் வந்து யூஸ் பண்ணுறேன். விப்பிங் க்ரீம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கிட்டு வந்த உடனே ஃப்ரீசரில் போடணும். நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் போட்டுருங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து 3 கப் விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். பிகாஸ் நான் 2 tier கேக் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுனால நான் வந்து 3 கப்ஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஒரு டியர் கேக் பண்ணுறதுக்கு ஒரு 1.5 கப்லேருந்து 2 கப் வரைக்கும் போதுமானதாக இருக்கும். ஸோ இப்போது 3 கப் விப்பிங் க்ரீம் சேர்த்தாச்சு. இதை வந்து நல்லா ஸ்டிஃப் பீக் வர வரைக்கும் நம்ம வந்து பீட் பண்ணிக்கலாம். இதை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு லோ ஸ்பீடில் பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்புறம் மீடியம் ஸ்பீட், அப்புறம் ஹை ஸ்பீட், இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஸ்பீடை ரைஸ் பண்ணி பீட் பண்ணுங்கள். விப்பிங் க்ரீமை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் பீட் பண்ணதுக்கப்புறமா சைட்லலாம் இலக்கி கொடுத்துட்டு இதை வந்து ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து நீங்கள் பீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டிஃப் பீக் கிடைக்கிறது கொஞ்சம் சீக்கிரமாகவே உங்களுக்கு வேலை முடியும். ஸோ இப்போது இந்த விப்பிங் க்ரீமில் ஒரு சீக்ரெட்டான ஒரு இன்க்ரீடியன்ட் வந்து நம்ம சேர்க்கலாம். இது சேர்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெஷ் க்ரீமில் எப்போவுமே ஒரு டேஸ்ட் ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் கூட அதிகமாக இருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் மில்க் மெய்ட் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். இது பார்த்திங்கன்னா உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை ஆட் பண்ணி நீங்கள் வந்து கேக் செஞ்சு பாருங்கள், அந்த டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இதில் வந்து ஒரு ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம இப்போ இதை ஸ்டிஃப் பீக் ஆகிற வரைக்கும் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இந்த விப்பிங் க்ரீம் ஸ்டிஃப் பீக் வந்துருச்சு அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம விப்பிங் க்ரீம் நல்லா நம்ம பீட் பண்ணியாச்சு. ஸோ இந்த அளவுக்கு ஸ்டிஃப் பீக்காக இருக்கணும். இப்போ இதை நம்ம தலைகீழ தட்டினா கூட நம்மளோட விப்பிங் க்ரீம் கீழே விழக்கூடாது. நல்லா ஸ்டிஃப் பீக்காக இருக்குங்கிறத இப்படி தான் நீங்கள் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்தளவுக்கு ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து விப்பிங் க்ரீம் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கேக்கை அசம்பிள் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நமக்கு டேர்ன் டேபிள் கிடையாது. டேர்ன் டேபிள் இல்லாதவங்க வந்து வீக்லி டேர்ன் டேபிள் இருக்கும் நிறைய பேர்கிட்ட, அதை பார்க்காம இருக்கிறப்பீங்க பாருங்கள். ஸோ நம்மளோட டேர்ன் டேபிள் வந்து இதுதான். நம்மளோட ஒரு சர்வமும் ஒரு பிளேட்டும் தான். ஸோ இதை எப்படி வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி ஃப்ளாட்டான சர்வம் வந்து எடுத்துருக்கேன். ஃப்ளாட்டான சர்வம் எடுத்துக்கோங்க. ஸோ அதுதான் நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த மாதிரி கமத்தி போட்டுட்டு மேலே ஒரு நம்மளுக்கு கேக்கோட பாட்டம் எவ்வளோ சைஸ் இருக்கோ அதுக்கு ஏற்றாப்புல வந்து நீங்கள் வந்து ஒரு பிளேட் எடுத்துக்கலாம். இந்த பிளேட் எடுத்துகிட்டு இப்படி வச்சு நீங்கள் ரோல் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு டேர்ன் டேபிள் மாதிரி இது வந்து யூஸ் ஆகும். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம கேக்கை வந்து கட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம கேக்கை வந்து ஒரு 3 லேயராக வந்து கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 2 லேயராக வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம் கேக்கை வந்து. ஸோ உங்களுக்கு எத்தனை லேயர் கேக் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அத்தனை லேயர் கட் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் மேலே அந்த உப்பி இருக்க லேயரை வந்து தனியாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அது ரொம்ப ஒரு சின்ன லேயராக, ஒரு 4th லேயராக நான் வந்து அதை யூஸ் பண்ண போகிறேன். ஸோ மிச்சம் கீழே இருக்க பீசஸை வந்து நான் வந்து ஒரு 3 லேயராக வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி கேக் கட் பண்ணும்போது ரொட்டேட் பண்ணி நீங்கள் வந்து கட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பெரிய சைஸ் பிரெட் நைஃப் இல்லைனா கூட லைட்டாக அந்த எட்ஜஸ் வந்து குறன்னு இருக்கிற மாதிரி கத்தி எடுத்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி கத்தி யூஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கேக் கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். 3 லேயருமே ஈக்குவலான சைஸில் இருக்கிற மாதிரி பார்த்து கட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் லேயரை எப்போவுமே இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். தலைகீழாக நீங்கள் போட்டு அதில் வந்து ஒரு சின்ன ஸ்க்யூவர் வச்சு குத்திட்டு அதில் வந்து சுகர் சிரப் மேலே வந்து நீங்கள் ப்ரஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பாட்டம் ஹார்டாக இருக்கிற லேயர் வந்து சுகர் சிரப் நம்ம ப்ரஷ் பண்ணும்போது
அது வந்து கொஞ்சம் சாஃப்டாக ஆகிடும். ஸோ அதனால் எப்போவுமே பாட்டம் லேயரை இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். மிச்சம் இருக்கிற எல்லா லேயர்ஸ்லேயுமே வந்து நான் சுகர் சிரப் ப்ரஷ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போது கேக்குரிய பேஸ் எடுத்து வச்சுட்டு அதில் கொஞ்சமாக விப்பிங் க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நம்ம கேக்கை அசம்பிள் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்கள் டர்ன் டேபிள் இல்லாமல் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது எப்போவுமே அந்த பிளேட் வந்து சென்டரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா கண்டிப்பாக கேக் கீழே விழ வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு பைப்பிங் பேக்கில் விப்பிங் க்ரீம் வந்து ஃபில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கேக் மேலே அப்ளை பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக் லேயராக இருக்கும். உங்களுக்கு இதை விட சின்னதாக வேணும் அப்படின்னா ரீயூசபிள் பைப்பிங் பேக் கிடைக்கும். ஸோ அது நீங்கள் எந்த அளவுக்கு திக்கான லேயர் உங்களுக்கு விப்பிங் க்ரீம் தேவைப்படுமோ அந்த லெவலுக்கு கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து விப்பிங் க்ரீம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணி ஒரே லெவலில் இருக்கிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் நான் கொஞ்சமாக சாக்லேட் கனேஜ் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ இந்த லேயர் வந்து பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு தேவை கிடையாது, இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும் அப்படி ஆட் பண்ணிக்கலாம். இது அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ளேவர் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ சாக்லேட் கனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு 100 கிராம்ஸ் டார்க் சாக்லேட் வந்து எடுத்திருக்கேன். ஒரு 1/2 கப் விப்பிங் க்ரீம் வந்து எடுத்திருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் மில்க் மேட் வந்து ஆட் பண்ணி இதை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் இந்த லேயர் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் செரீஸ் தூவிக்கலாம். ஸோ இப்போ அடுத்த கேக் லேயர் வச்சுட்டு அதுக்கு மேலே அதே போல் விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இதே மாதிரி 3 லேயர்ஸையும் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ நான் ஃபைனல் லேயர் வந்து வச்சாச்சு. இது மேலே திருப்பியும் கொஞ்சமாக சாக்லேட் கனேஜ் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே விப்பிங் க்ரீம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நீங்கள் டெக்கரேட் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களோட விஷ் தான். நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். சாக்லேட்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம், இல்லை ஃப்ளவர்ஸ் வச்சுக்கலாம். ஸோ நம்மளோட விருப்பம் தான். ஸோ இந்த மாதிரி மேலே ஃபுல்லாக விப்பிங் க்ரீம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணி நீங்கள் அந்த க்ரீமை லெவல் பண்ணி எடுத்துக்கோங்க. எங்கெங்கெல்லாம் க்ரீம் இல்லையோ அங்கே கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு அந்த இடத்த லெவல் பண்ணி விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எல்லா இடமும் கேக்கோட டாப் லேயரில் வந்து க்ரீம் அப்ளை பண்ணி லெவல் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா க்ரீம் நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஒரு பைப்பிங் பேக் யூஸ் பண்ணி கீழேருந்து பாட்டம்லேருந்து டாப்பில் வந்து நீங்கள் க்ரீம் அப்ளை பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சுற்றி க்ரீம் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு எல்லா பக்கமுமே ஒரே லெவலில் இருக்கும். இப்போ நீங்கள் கேக் அடிக்கடி செஞ்சு பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு க்ரீம் வந்து ஸ்ட்ரைட்டாகவே ஸ்பேச்சுலாவில் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அப்போ உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது தான் கேக் எல்லா பக்கமே ஒரே லெவலில் க்ரீம் வந்து இருக்கும். ஸோ என்னோடய ஃபைனல் கிளிப் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆயிடுச்சு. ஐம் ஸோ சாரி. அடுத்த தடவை 2 tier கேக் பண்ணும்போது ஃபுல்லாக உங்களுக்கு வீடியோ எடுக்க நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ இதான் நான் கம்ப்ளீட் பண்ண கேக்கோட பிக். என்னோடய செகண்ட் சனோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு பண்ண 2 tier கேக். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்களோட சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு மேலும் மேலும் அப்டேட்ஸ் கொடுக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.